சிக்கன் தந்தூரி டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் பண்ணலாம். 2 சிக்கன் பீஸு இந்த மாதிரி சிக்கன் தந்தூரிக்குன்னு சொல்லி வாங்கினா அந்த மாதிரி பீஸ் வெட்டி கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம கழுவி நல்லா சுத்தம் பண்ணி கத்தி வச்சு நல்லா வரைஞ்சி வச்சிடலாம். ஒரு பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் குருமிளகுத்தூள், தேவை இருந்தால் ஒரு 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளிக்காத தயிர் ஒரு 100 கிராமு, ஒரு அரை லெமன் ஜூஸு, கஸ்தூரி மேத்தி நமக்கு தேவைப்பட்டால் அதை போட்டுக்கலாம். அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கையில் நல்லா பிடிச்சி அதை போட்டு நல்லா கலக்கிடலாம். நல்லா கலக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு 4 காஷ்மீர் மிளகாய் எடுத்து ஊற வச்சு சுடு தண்ணியில் ஊறினா கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடும். அதை ஊற வச்சு நல்லா அரைச்சி அதில் ஊற்றி நல்லா கலக்கிடலாம். 2 பீஸ் அந்த சிக்கன் எடுத்து 2 சைடும் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டிக்கலாம். அந்த ஹோல்ஸில் அந்த நம்ம அறுத்து வச்ச அந்த சைடு எல்லா பக்கமும் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா தான் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த கறி. இது மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சோன்னா மசாலாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கறியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து நம்ம எடுத்து நல்லா ஒரு 4 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் ஒரு பட்டர் தடவுனா ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தை எடுத்து நல்லா பட்டரை வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டு 2 சைடும் நல்லா பொரிஞ்சு சிம்மிலேயே வச்சு நம்ம வந்து அதை பொரிச்சு எடுத்துடலாம். 2 சைடும் ஒரு 20 நிமிஷமாவது நம்ம மெதுவாக மூடி வச்சு நல்லா 2 சைடு வேகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டிலேயே தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை வெந்து ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறம் ஒரு வலை இருக்கிற ஒரு தவாவை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் அந்த ஸ்மோக்கிங் பண்ணுற மாதிரி நம்ம 2 சைடு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். பண்ணும்போது அதோட ஸ்மெல்லுக்கும் அதோட இதுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து மயோனஸ் வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி அதில் ஒரு 100 கிராம் புளிக்காத தயிர், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 5 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிடலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிடலாம். 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அந்த 5 பெரிய வெங்காயத்தை 2 டைமாக நம்ம பொரித்து பொன்னிறமாக எடுத்து வச்சிடலாம். பொன்னிறமாகி நம்ம அதை வந்து கை வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சிடலாம். அதுதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கறி விட வேண்டாம். கொஞ்சம் பொன்னிறமானதை அதை பொடிச்சு தனியாக வச்சிடலாம். அதே கடாயை அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கொஞ்சம் பச்சை வாசனை போனதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதை போட்டு 2 பச்சை மிளகா கீரி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தரலாம். அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகுத்தூள் அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வணக்கிடலாம். வணங்கி வரும்போது 2 தக்காளியும் போட்டு அது நல்லா மசிஞ்சு வரும்போது நம்ம சிக்கனை கட் பண்ணி நம்ம ஊற வச்சுருக்குறோம் அந்த சிக்கனை அதில் போட்டு நம்ம அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சிடலாம். சிம்மில் வச்சு அதை 2-3 டைமாக நம்ம பரட்டி அதில் போட்டு வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், அதுலேயே தண்ணி இருக்கும். தண்ணி ஊற்றாமையே அதை வந்து சிம்மிலேயே நல்லா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். வெந்து நல்லா இதாகி வரும்போது அதில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் குருமிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் அதையும் போட்டு நம்ம அந்த வெங்காயம் பொரித்து வச்சுருக்கிறோம்ல அதையும் போட்டு நல்லா சுண்டி வர்ற மட்டும் நம்ம இலக்கினா இது வந்து சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிக்கலாம். இது வெறும் சாப்பாடு, பரோட்டா, சப்பாத்தி, நெய்ச்சோறுக்கெல்லாம் டேஸ்ட்டாக